அடியா புல்லட் இல்ல, இன்னொரு வண்டிக்கு பஞ்சர், இன்னொரு இது பஞ்சர் ஓட்டணும். பஞ்சரு கொஞ்சம் ஒரு இதா இருக்கு, ஒட்டிடுவீங்களான்னு தான் தெரியல. லைஸ் இது ஒட்டிடலாமா பஞ்சரு? புல்லட் இல்லையே, புல்லட் இல்ல, டயரே இல்ல, அது வேற ஒண்ணுக்கு பஞ்சர் ஓட்டணும். ஒட்டிருக்கலையா? ஓட்டி தரேன். ஒட்டி கன்ஃபார்ம் ஒட்டிருக்கீங்களா? எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை நமக்கு ஒட்டிடணும், காரியம் முடிக்கணும். அது அக்கா பையன் ஒரே அழுவ, நானும் எவ்வளவு சொல்லிட்டேன் பஞ்சர் ஒட்டி தந்தாதான் நான் யூஸ் பண்ண அப்படின்னா, இல்ல வேற வாங்கி தர அப்படின்னா கேட்க மாட்டேங்கான். டயர் மாட்டோமா டீ போடணுமா? இதுலதான் பஞ்சர் ஒட்டி இருக்கு, லீக் எங்கேயோ இருக்கு, காத்து வெளியே வருது. டியூப்லெஸ் டயரா? டியூப்லெஸ் தான், எதுவுமே கிடையாது. சூடால பாப்போம். இதுலையா? என்ன என்ன எடவி அது? இதுலையா? ரெண்டு அண்ணா இருக்கியா? தெரியுதா? பாத்தீங்களா? காத்து நான் அடிச்சோம்னா நிக்க நிக்காது. ரெண்டு ஓட்டை கிடக்கு. அது மட்டும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டோம்னா கேட்கவே மாட்டேங்க அக்கா பையன். கேட்டீங்களா? அவன் கரெக்டா அங்க அடையாளம் வச்சிருக்கான் பாருங்க. எங்க தெரியுது பாத்தீங்களா? அவனுக்கு இந்த இதுக்கு நேரா ஓட்டை இருக்கு, அது அடையாளம் வச்சிருக்கான். இப்ப இந்த பஞ்சர் ஒட்டி கொடுத்தாதான் அடம் ஒரே ஒட்டி தான் தரணும் எனக்கு அப்படிங்க. பாருங்க எங்க பஞ்சர் இருக்குன்னு தெளிவா. சாரிங்க சார், இருங்க. எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லை. கட்டிலா எங்க பஞ்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எங்க பஞ்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நான் கண்டுபிடிச்சா செடியில அடம் ஒரே எப்படியாவது அந்த இதை அடம் எடுத்து வந்துரு அப்படிங்க. அக்கா பையன் நல்லா வச்சுட்டு இருந்தான், அக்கா பையன் வச்சு ஆண்டுட்டு இருந்தான் ரொம்ப நாளா. டக்குன்னு இதாயிட்டு பாத்தீங்களா? கண்டுபிடிச்சிலோ? அண்ணா இருக்குலா? மாட்டிடலாமா இல்லாட்டி நிச்சய டிப்ரேஷன் யாரு நின்னா ஒட்டிடலாம். யார் நின்னா ஒட்டிடலாமோ? இப்படி நின்னா ஒட்ட முடியாது, சுருக்கு உண்டு. டக்குன்னு ஒட்டிடலாம். யார் வெளியே போகுது? அதான் பிரச்சனை. பயப்பிடிச்சிட்டான். ஊறிட்டே மனசு மருகி மயங்கா மூச்சு விட முடியல. ரொம்ப ரொம்ப வரும்டா. விடிச்சு எடுத்துட்டு எப்படி சின்ன பஞ்சரா? சரி விடுங்க, அதை விடுங்க. தையல் போட்டுதான். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட், அதோட தையல் போட்டுதான். என்ன இப்படி வருது? போய் முட்டை விட்டுச்சான், முட்டை எடுத்தானா எடுக்கவும் பைய எடுத்துருக்கணும். அப்படி அமைதி அந்த கதையை உங்க கதை ஐயா முட்டை கதையில இருக்கு. கோழி முட்டை விட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப தையலாவது போட்டுத்தாங்க. நீங்க நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரெண்டாரிக்கு ஒண்ணு நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். அண்ணன் சொல்லுங்க, நம்ம யூடியூப் டிவி சேனல்ல இருந்து வந்திருக்கோம்.
பூதம் சொல்லி ஊத்துனேன் இத்திரிமோண்டி ஓட்டையை கொடுத்து இப்ப பெருசாகிட்டேன். மொட்டை ஆகிட்டாரு. இவ கதை என்ன தெரியுமா? கோழி முட்டை போட்டு கோழி முட்டை விட்டுருக்கு. ஒருத்தன் சொன்னா போய் முட்டை எடுத்துடான்ட்டு அவன் முட்டை அடிச்சுட்டு அமுக்கிட்டான். அது வேற சொன்னா கோழி முட்டை உடைச்சிட்டு இப்ப இதை தையலாவது போட்டுதாங்க, தையலாவது போட்டுதான் இவ்வளவு பெரிய ஓட்டை ஆகிட்டீங்க. ஒண்ணு சொல்லுங்க, உன் கதை வந்து என்ன நீ விளக்கி நான் போய் சேர போயா எப்படி தெரியாம அப்படி இல்ல. தைக்க சொல்லுறிய அப்ப ஒரு நான் சொல்லு தப்பா எடுத்துக்கிறேன். பேண்ட சூப்பரா பேசி இதை காமிச்சிருக்கேன். நாளைக்கு தமிழ்நாட்டுடைய ட்ரெண்டிங் நீங்க தான். நாளைக்கு பாருங்க எல்லா டிவி சேனலும் உங்களை பேட்டி எடுப்பாங்க. அவர் தான் சொன்னாரு இவங்க நல்லா பேசுவாங்க, அண்ணன் வச்சு வீடியோ எடுத்தாங்க. வந்தோம் பலூன் உங்க காட்டி வாங்கிட்டு ஓட்டையும் போட்டு கொண்டு வந்தோம் நாங்களே. ஆனா உங்க பேர் என்ன? சூப்பரா பேசுறீங்க. கை கொடுங்க, கை காமிச்சிருக்கேன். சூப்பரா கை காமிச்சிருக்கேன்.